அக்கடான்னு சோபாவில் எடிவி முன்னாலே உட்கார்ந்துட்டு இருந்த மனை வந்து பக்கத்துல உட்கார்ந்து அடிவில என்ன இருக்குன்னு கேட்டா ஒரே தூசியா இருக்குன்னு சொன்னேன். சண்டே வந்துடுச்சு. ஏத்துறாத தெரி ஏதாவது விலை அதிகம் உள்ள இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போங்கன்னு கேட்டா நான் உடனே அடுத்த ரோட்டில இருக்க பெட்ரோல் பங்குக்கு கூட்டிட்டு போனேன். சண்டே வந்துடுச்சு. நம்ம அனிவர்சரிக்கு எங்க போலான்னு மனைவி கிட்டே கேட்டேன். ரொம்ப நாளா நாம போகாத இடத்துக்கு போவோங்க சொன்னா நான் உடனே எங்கம்மா வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனேன். சண்டே வந்துடுச்சு. இந்த வருட அனிவர்சரிக்கு உனக்கு ஒரு பரிசு தரப்போறேன், என்ன வேணும் கேளுன்னு. எனக்கு 3 செகண்ட் யோல் இருந்து வரைக்கும் வர மாதிரி வித்தியாசமான பொருளாக கொடுங்கன்னு சொன்னா நான் ஒரு வெயிட் பார்க்கிற மிஷின் வாங்கி கொடுத்தேன். சண்டே வந்துடுச்சு. இன்னைக்கு காலையிலே கண்ணாடி முன்னாலே நின்னுட்டு இருந்தவ எனக்கே என்ன பார்த்த படிக்கல. வயசானவ மாதிரி தெரியுது, குண்டான மாதிரியும் தெரியுது, முகம் வீங்கி போன மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது? உனக்கு கண்ல எந்த பிரச்சனையும் இல்லாம கண் தெளிவா தெரியுதுன்னு சொன்னேன். சண்டே வந்துடுச்சு. இது அப்படியே வாட்ஸ்அப்பில் எழுதி என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி வச்சேன். அவன் அப்படியே அவன் மனைவிக்கு ஃபார்வேர்ட் பண்ண. இப்ப அங்கேயும் சண்டே வந்துடுச்சு. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் எப்படியும் சண்டே வந்துட்டு தான் இருக்கும் போல.